ஸோ குட் ஈவினிங் எல்லாருக்குமே. ரிலேட்டிவ் வெலாசிட்டியில் லெக்சர் 2ல் நம்ம இருக்கோம். லெக்சர் 2 யார் அப்படின்னா ரிவர் கிராசிங் ப்ராப்ளம். ரிவர் கிராசிங் ப்ராப்ளம் ரெண்டு மாடல் இருக்குது. அந்த ரெண்டு மாடலை ரொம்ப ஈஸியாக உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துறேன். தென் அப்புறமா ஃபார்முலா, அப்புறமா டெரிவேஷன் எல்லாம் போய்க்கலாம். முதல்ல அது என்ன ஐடியான்றது தெரிஞ்சுக்கோங்களேன். ரிவர் கிராசிங் ப்ராப்ளம். இப்போ இது ரிவர்னு வச்சுக்கோங்களேன். ரிவர்ல இந்த இடம் சவுத் பேங்க், இந்த இடம் நார்த் பேங்க்னு உனக்கு நல்லா தெரியும். ஏன்னா கீழே சவுத், இந்த இடம் நார்த்னு தெரியும், ரைட்டா? ரிவர் ஃப்ளோவோட டைரக்ஷன் இதுதான் ஸ்பீட் ஆஃப் ரிவர். வெஸ்ட் பேங்க்ல இருந்து ஈஸ்ட் பேங்க் வந்து ரிவர் வந்து ஃப்ளோ ஆகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ரைட்டா? நல்ல வேகமாக ஃப்ளோ ஆகுது, சூப்பராக ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. ஒரு பேச்சுக்கு அந்த பக்கம் நான் நிற்கிறேன்னு வச்சுக்கலாமா? இதோ இந்த நார்த் பேங்க் பக்கமாக நான் நிற்கிறேன், ரைட்டா? நீ என்ன பண்றனா சவுத் பேங்க் பக்கமா நிக்கிற, இங்க சவுத் பேங்க்ல நீங்க நிக்கிறீங்கன்னு வச்சுக்கலாமா? ஒரு பேச்சுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், நீ ஒரு எக்ஸலன்ட் ஸ்விம்மர்னு வச்சுக்கோ. என்னை பார்க்கணும், என்னை பார்த்துட்டு அந்த பக்கம் நீ வரணும் அப்படின்னா இதான் அந்த வெர்டிக்கல் லைன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க நேரா ஜம்ப் பண்ணி என்னை பார்க்க வரீங்க, இது ஸ்பீட் ஆஃப் மேன். ஸ்பீட் ஆஃப் மேன். ரிவர் ஃப்ளோ ரொம்ப ஹெவியா இருக்கு, ஸ்ட்ரெயிட்டா நீ ஜம்ப் பண்ணிருக்கு. இப்போ யாராவது சொல்ல முடியுமா? முக்கியமான விஷயம், லாஸ்ட் கிளாஸ்லேயே நிறைய பதில் எனக்கு வரவே இல்லை. ரொம்ப நேரமா அப்படியே தயங்கி 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 உட்காந்துட்டே இருந்தீங்க, என்னன்னு எனக்கு புரியல. அதனால வாயை திறந்து பேசணும், கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணும். அது தப்பு சரின்றது ரெண்டாவது விஷயம், நீ பேசணுன்றது தான் இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம், ரைட்டா? ஸ்டார்ட் பண்ணுங்க பார்க்கும். சவுத் பேங்க்ல நீங்க இருக்கீங்க, நார்த் பேங்க்ல நான் இருக்கேன். என்னை பார்த்த ஆர்வத்தில் நீ கரெக்டாக நேராக ஜம்ப் பண்ணிட்டு ஸ்விம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கு. உங்களால நேரா என்கிட்ட வர முடியுமா அப்படின்னு கேட்டா அந்த கேள்விக்கு பதில் என்ன? எக்ஸாக்ட்டா என்கிட்ட வர முடியாது சார். எங்க போயிடுவீங்க? கிராஸ் ஆகும். ரைட்ல எழுந்திருப்பீங்களா, லெஃப்ட்ல எழுந்திருப்பீங்களா? ரைட்ல சார். ரைட் சைடுல. இவ்வளவு தூரம் போயிட்டு ரைட், சூப்பரா சொன்னீங்க. ரைட் சைடுல போயிட்டு இந்த பக்கமா எழுந்திருப்பீங்க, ரைட். காரணம் அந்த ரிவரோட ட்ரிஃப்ட் இருக்குல்ல, ரிவர் வந்து தள்ளி 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 விட்டு இந்த பக்கம் வந்துருது, இங்க வந்துருது. ரைட் சார், புரிஞ்சிருச்சு. அடுத்த கேஸ் பாருங்களேன். சவுத் பேங்க்ல வழக்கம் போல நீங்க, நார்த் பேங்க்ல வழக்கம் போல உங்களுக்கு பிடித்தமான ஒரு நபர், அது நானா கூட இருக்கட்டும். இப்ப கேள்வியை நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லிடுறேன், கரெக்டா நீ என்கிட்ட தான் ரீச் ஆகணும்னு சொல்லிட்டேன். நீ ரைட்ல போகக்கூடாது, லெஃப்ட்ல போகக்கூடாது, எக்ஸாக்டா என்கிட்ட தான் வரணும்னு சொல்லியிருக்கேன். அப்ப நீங்க எங்க ஜம்ப் பண்ணணும்? ரைட்ல ஜம்ப் பண்ணுவீங்களா, லெஃப்ட்ல ஜம்ப் பண்ணுவீங்களா? லெஃப்ட்ல சார். ரைட், நல்லாவே யோசிக்கிறீங்க. ரைட், லெஃப்ட்ல ஜம்ப் பண்ணுவீங்க. அப்ப லெஃப்ட்ல ஜம்ப் பண்ணி இந்த டைரக்ஷன்ல ஸ்விம் பண்றீங்க அப்படின்னா, ஒரு நிமிஷம், இந்த டைரக்ஷன்ல ஸ்விம் பண்றீங்கன்னா இந்த ரிவர் உங்களை தள்ளி 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 கொண்டு வந்து என்கிட்ட விட்டுரும், கரெக்டா? ஓகே, ரெண்டு கேஸ் படிக்க போறோம். இதுல எந்த கேஸ் ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன்? ஃபர்ஸ்ட் ஒன்னா செகண்ட் ஒன்னா? ஃபர்ஸ்ட் ஒன் சார். என்ன காரணம்? ஃபர்ஸ்ட் ஒன் என்ன காரணம்? அபி குட் ஈவினிங் பே. அபி சவுண்ட் செக் பண்ணிக்கோ. குட் ஈவினிங் பே. அடுத்தது ஃபர்ஸ்ட் ஒன் தான் ஈஸியா இருக்குன்னு சொல்லிட்டீங்க. காரணம் ரிவர் உனக்கு சப்போர்ட் பண்ணுது, ஹெல்ப் பண்ணுது, நீ ஈஸியா வந்துடுற. செகண்ட் கேஸ்ல ரிவருக்கு அகைன்ஸ்டா ஜம்ப் பண்ணி நீ ஸ்விம் பண்றதுனால ரொம்ப கஷ்டப்படுவ. சரி, இதை விட்டுருங்க பே. எந்த இடத்துல டைம் ரொம்ப கம்மியாகும், எங்க டைம் ரொம்ப அதிகமாகும்? ஃபர்ஸ்ட் கேஸ், செகண்ட் கேஸ். ஃபர்ஸ்ட் கேஸ்ல டைம் கம்மியாகுமா அதிகமாகுமா? ஃபர்ஸ்ட் கேஸ்ல கம்மியாகும். மறுபடியும் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் கேஸ்ல டைம் கம்மியாகும் சார். கம்மியாகும் சார். ஃபர்ஸ்ட் கேஸோட டைம் கம்மியாகும், செகண்ட் கேஸ்ல டைம் அதிகமாகும் சார். அவ்வளவுதான், புடிச்சிட்டீங்க பே. அப்ப ஃபர்ஸ்ட் கேஸோட பேரு ஷார்ட்டஸ்ட் டைம். ஆனா பார்த்து பாருங்களேன், ரொம்ப தூரமா இல்லை, அதனால ஷார்ட்டஸ்ட் டைம் இன்டர்வல், லாங்கஸ்ட் பார்த்து. அப்போ இந்த ஐடியாவுக்காக தான் இவ்வளோ நேரம் உங்கள்கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருந்தேன். ஷார்ட்டஸ்ட் டைம் லாங்கஸ்ட் பார்த்துனா நீயா முடிவு பண்ணிக்கோ. எக்ஸாக்டா ஆப்போசிட்ல இருக்கிறவங்கள பார்த்து ஸ்விம் பண்ணணும். அதாவது ரிவர் ஃப்ளோவுக்கு 90 டிகிரியில ஸ்விம் பண்ணணும். அப்ப கரெக்டா எக்ஸாக்டா ஆப்போசிட்ல இருக்கிறவங்கள எய்ம் பண்ணி ஜம்ப் பண்ணணும். அப்படி இருந்ததுன்னா ரைட்ல வந்து நீங்க எழுந்திருப்பீங்க. அந்த கேஸோட பேரு ஷார்ட்டஸ்ட் டைம் இன்டர்வல் லாங்கஸ்ட் பார்த்து. கத்துக்கிட்டீங்களா?
இனிமேல் உங்ககிட்ட ஷார்ட்டஸ்ட் டைம் லாங்கஸ்ட் பார்த்துனா கேட்டா நீ என்ன பண்ணணும்? சார் ஸ்ட்ரைட்டா ஜம்ப் பண்ற கேஸ், புரியுதா? ஸ்ட்ரைட்டா ஜம்ப் பண்ற கேஸ் ரைட்ல வந்து எழுந்திருக்கிற கேஸ் தான் வந்து ஷார்ட்டஸ்ட் டைம் லாங்கஸ்ட் பார்த்து. இந்த டாபிக்கோட நீங்க எங்க கஷ்டப்படுவீங்கன்னா இந்த சம் போறதுக்கு கஷ்டப்பட மாட்டீங்க. இது என்ன கேஸ்ன்னு கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதான். அது கண்டுபிடிச்சா ரொம்ப ஈஸி. அப்ப செகண்ட் கேஸ் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? கஷ்டப்பட்டு ஸ்விம் பண்ணணும், டைம் ரொம்ப அதிகமாகும், ஆனா பாத்து கம்மியா இருக்குல்ல. அப்ப செகண்ட் கேஸோட பேரு ஷார்ட்டஸ்ட் பாத், லாங்கஸ்ட் டைம். ரைட்டா? ஸோ கத்துக்கிட்டீங்களா? அதை ஏதாவது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோ. ஷார்ட்டஸ்ட் டைம்னா நேராக குதிக்கணும், லாங்கஸ்ட் டைம்னா லெஃப்ட்ல குதிக்கணும். இதை கத்துக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் உள்ள போக முடியும். எல்லாரும் கிளியரா பாரு. அப்ப ரிவர் கிராசிங்ல 2 கேஸ் பேச போறோம். ஷார்ட்டஸ்ட் டைம் இன்டர்வல், லாங்கஸ்ட் பாத்துனா நேரா ஜம்ப் பண்ணணும், ஷார்ட்டஸ்ட் பார்த்து லாங்கஸ்ட் டைம்னா லெஃப்ட்ல ஜம்ப் பண்ணணும், அப்பதான் நேராக போய் எழுந்திருக்க முடியும். இப்போ லெஃப்ட்ல ஜம்ப் பண்ணா கஷ்டப்பட்டு ஸ்விம் பண்ணணும், கஷ்டப்பட்டு ஸ்விம் பண்ணணும்னா டைம் அதிகமாகும், அதனாலதான் லாங்கஸ்ட் டைம் பாத் பக்கத்துல இருக்கும். ரைட்டா? ஸோ இந்த ஐடியாவை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா சம் போறது ரொம்ப ரொம்ப ஈஸி. நான் ஒரு கேஸை கற்றுக் கொடுக்கவா? ரைட். கேஸ் 1. கேஸ் 1ஓட பேர் என்னப்பா? ஷார்ட்டஸ்ட் டைம் இன்டர்வல். ஷார்ட்டஸ்ட் டைம், ஆமாம். இல்லைன்னா பாத் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும், லாங்கஸ்ட் பாத்து, ஷார்ட்டஸ்ட் டைம், லாங்கஸ்ட் பாத். பொறுமையாக கற்றுக்கிட்டே வா. ஒரு 3-4 ஃபார்முலா எப்படி டெரைவ் பண்ணுறேன்னு பாரு. எதையுமே மெமரைஸ் பண்ணக்கூடாது. அப்படி கண்ண முடி யோசிச்சிங்கன்னா அந்த ஃபார்முலா வந்து பொட்டுன்னு வந்து உங்கள் பேப்பரில் விழணும். தெரியுதா? இங்கே பாருங்களேன். இது வந்து ரிவர். ரிவரோட விட்டு வழக்கம் போல டி. இந்த இடத்துல தான் நீங்க ஸ்விம் பண்ண போறீங்க. இப்போ எக்ஸாக்டா நீங்க இந்த இடத்துல இருக்கீங்க, நான் இங்க இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாக்ட்லி எய்மிங், காதுல வாங்க. உங்க கொஷின் பேப்பர்ல எக்ஸாக்ட்லி ரீச்னு ஒரு வார்த்தை இருக்கும், எக்ஸாக்ட்லி எய்மிங்னு ஒரு வார்த்தை இருக்கும். எக்ஸாக்ட்லி எய்மிங் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டா ஜம்ப் பண்ணணும், எக்ஸாக்ட்லி ரீச் அப்படின்னா லெஃப்ட்ல ஜம்ப் பண்ணணும். நீ என்ன பார்த்து தான் குதிக்கிற, ஆனா என்கிட்ட வரல. இப்ப ஸ்பீட் ஆஃப் மேன், இது ஆக்சுவலா ஸ்பீட் ஆஃப் மேன். உங்க கொஸ்டின் பேப்பர்ல எப்படி இருக்குன்னா ஸ்பீட் ஆஃப் மேன் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டில் வாட்டர். ஸ்டில் வாட்டர்னா என்ன பார்த்தோம்? நின்றுகிட்டு இருக்கிற தண்ணியில நீ ஜம்ப் பண்ணா என்ன ஸ்பீட்ல போவி அதான், அதாவது அந்த அந்த ஸ்விம்மரோட ஆக்சுவல் ஸ்பீட். அது கேள்வி என்ன தெரியுமா? ரிவரோட ஸ்பீடு விஆர். விஆர் அப்படின்னா ரிவர் ஸ்பீடு வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்டு. வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்டு. பொறுமையா புரிஞ்சுக்கோ, குழப்பிக்காது. ரிவர் எங்க போகுது? கிரவுண்ட்ல போகுது. அப்ப ஆக்சுவலா ரிவரோட ஸ்பீட் எப்படி சொல்லணும்? ஸ்பீட் ஆஃப் ரிவர் வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்டுன்னா அது விஆர்னு எடுத்துக்கணும். ஸ்பீட் ஆஃப் மேன் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டில் வாட்டர், நிக்கிற தண்ணியில தான் உன்னோட ஆக்சுவல் ஸ்பீடு தெரியும். அதே ஒரு ஆத்துல தண்ணி போயிட்டு இருக்கு, நீ ஸ்விம் பண்றனா அது உன்னோட ஆக்சுவல் ஸ்பீடா இருக்காது. ஒன்னு ரிவர் உன்னை அப்போஸ் பண்றதா இருக்கும், இல்லைன்னா உன்னை சப்போர்ட் பண்றதா இருக்கும். அப்ப ஸ்டில் வாட்டர்ல தான் உன்னோட ஆக்சுவல் ஸ்பீடை சொல்ல முடியும். கொஸ்டினை கரெக்டா ரீட் பண்றீங்க. ஸ்பீட் ஆஃப் மேன் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டில் வாட்டர் அப்படின்னா அதை விஎம்னு எடுத்துக்கணும், விஎம்னு எடுத்துக்கணும். ஸ்பீட் ஆஃப் ரிவர் வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட் அப்படின்னா விஆர்னு எடுத்துக்கணும். அப்போ நீ எந்த பக்கமா வந்து சேருவ? இதுதான் ரிசல்டன்ட் டைரக்ஷனு. ஸ்பீட் ஆஃப் மேன் வித் ரெஸ்பெக்ட் டு ரிவரு, இது ஸ்பீட் ஆஃப் மேன் வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்டு. ஸ்பீட் ஆஃப் ரிவர் வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்டு, இது வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டில் வாட்டர். இப்போ என்ன கொஷின்னா, ரிவர் வந்து கிரவுண்ட்ல ஆக்சுவலா இவ்வளவு ஸ்பீட்ல போகுது, மேனோட ஆக்சுவல் ஸ்பீடு கொடுத்துட்டேன். அப்ப அந்த மேனு ரிவர்ல போனா எவ்வளவு ஸ்பீட்ல போவாரு? இதுதான் ரிலேட்டிவ் வெலாசிட்டி. விஆர் எனக்கு தெரியும், விஎம் எனக்கு தெரியும், ஏன்னா நான் தான் ஸ்விம் பண்றேன், எனக்கு என்னோட ஸ்பீட் தெரியும். ரிவர் போற ஸ்பீடை பார்த்தாலே என்னால கண்டுபிடிச்சிட முடியும். அப்ப நோன் வேல்யூ விஆரும் விஎம்மும். நீங்க கண்டுபிடிக்க போறது விஎம்ஆர் கண்டுபிடிக்கணும். அப்ப யார் சார் அந்த விஎம்ஆர்? கவனமா கவனி. ஸ்பீட் ஆஃப் மேன் இல்ல வெலாசிட்டி ஆஃப் மேன் வித் ரெஸ்பெக்ட் டு ரிவர். அப்ப ரிவரை பொறுத்து மேனோட ஸ்பீட் வேணும். இந்த ஆங்கிள் தீட்டா. இனிமேல் தான் டெரிவேஷன் ஸ்டார்ட் ஆகுது. அப்படி பார்த்துட்டே வா. டெரிவேஷன்ல ஒரு 4 ஃபார்முலா. அப்ப இங்க இருந்து விஎம்ஆர் ஸ்கொயர் வேணும்னா விஎம் ஸ்கொயர் பிளஸ் விஆர் ஸ்கொயர். உங்களால உணர முடியுதா? மேல பாரு டயக்ராம் பாரு. விஎம்ஆர் ஸ்கொயர் வேணும்னா விஎம் ஸ்கொயர் பிளஸ் விஆர் ஸ்கொயர். யாரை தேடி போயிட்டு இருக்கோம்? விஎம் தேடி, விஎம்ஆர் தேடி போயிட்டு இருக்கோம். ஸ்பீட் ஆஃப் மேன் வித் ரெஸ்பெக்ட் டு ரிவரை தேடி போயிட்டு இருக்கோம். அப்ப ஸ்பீட் ஆஃப் மேன் ஸ்கொயர், ஸ்பீட் ஆஃப் ரிவர் ஸ்கொயர். நீங்க தேடி வந்த ஃபார்முலா இதுதான். அவங்க என்ன கேட்பாங்க? ஸ்பீட் ஆஃப் மேன் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டில் வாட்டர் கொடுத்துருவாங்க, ஸ்பீட் ஆஃப் ரிவர் வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட் கொடுத்துருவாங்க. கேட்க போற கேள்வி ஸ்பீட் ஆஃப் மேன் வித் ரெஸ்பெக்ட் டு ரிவர் கேட்பாங்க, ஸ்பீட் ஆஃப் மேன் வித் ரெஸ்பெக்ட் டு ரிவர்.
கத்துக்கிட்டீங்களா? எல்லாரும் ஃபார்முலா படிங்க. இங்க ஏன் பிளஸ் வந்திருக்குன்னு யாராவது சொல்லு. சும்மா ட்ரை பண்ண. ஏன் இங்க பிளஸ் வந்திருக்கு? ஆப்போசிட் டைரக்ஷன். ஆப்போசிட்னா பிளஸ் வருமா? இங்க ஏன் ஆப்போசிட் அலாங் வருது? அது ஒன் டைமென்ஷன்ல தான் ஆப்போசிட் அலாங். இங்க எல்லாம் 90 டிகிரி தான். ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் பிளஸ் கியூ ஸ்கொயர் தான் நேத்து பார்த்தது. யார் வேணாலும் ட்ரை பண்ணுங்க. ஏன் இங்க வந்து பிளஸ் வருது? சரி, பித்தாகரஸ் தியரம் படி பிளஸ் வருது. அதை நான் கேட்கல. என்ன மீனிங் பிளஸ் வரதுக்கு? சரி, ஒரு பேஜுக்கு சொல்லிட்டா விஆர் வந்து 3, விஎம் வந்து 4. அப்ப விஎம்ஆர் 5 தானே இருக்கும். ஏன் விஎம்ஆர் 5 இருக்கு? ஏன்னா நீ ஆக்சுவலா 4 தான், ரிவர் ஒரு 3. உனக்கு அது ஹெல்ப் பண்ணுது, சப்போர்ட் பண்ணுது இன்னும் கொஞ்சம் வேகமா ஸ்விம் பண்றதுக்கு. அதனால தானே ஷார்ட்டஸ்ட் டைமு. அப்ப டைம் ஷார்ட்டா இருக்கணும்னா டிஸ்டன்ஸ் பை விஎம்ஆர் தானே. அப்ப விஎம்ஆர் ஹையா இருந்தா டைம் கம்மியா தானே இருக்கும். அப்படிதானே யோசிக்கணும். நீங்க என்ன வார்த்தை சொல்லியிருக்கணும்? சார் சப்போர்ட் பண்ணுது சார், அதனாலதான் இங்க பிளஸ். கரெக்டா? ரைட். ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணியாச்சு. அடுத்தது எவ்வளவு ஆங்கிள் போயிட்டு நீங்க அங்க எழுந்திருப்பீங்க? அடுத்த கேள்வி. கவனமா கவனி எல்லாரும். ஸ்பீட் ஆஃப் மேன் கொடுத்துட்டேன், ஸ்பீட் ஆஃப் ரிவர் கொடுத்துட்டேன். ஸ்பீட் ஆஃப் மேன் ஒரு வேல்யூ, ஸ்பீட் ஆஃப் ரிவர் ஒரு வேல்யூ. எவ்வளவு ஆங்கிள் போயிட்டு நீங்க அந்த பக்கமா எழுந்திருப்பீங்க? கேள்வி புரியுதா? ஏ தான் இங்க இருக்கு, பி இங்க இருக்கு. ஆக்சுவலா நீ ஏக்கு எய்ம் பண்ற, பிக்கு போய் சேர்ற, எவ்வளவு ஆங்கிள் அந்த பக்கம் ட்ரிஃப்ட் ஆவீங்க? சரி, டான் தீட்டா கண்டுபிடிச்சா கரெக்டா இருக்கும். ஏன் ஆப்போசிட் விஆர் எனக்கு தெரியும், அட்ஜசன்ட் விஎம்மும் எனக்கு தெரியும். அப்ப நோன் வேல்யூ வச்சுக்கிட்டா ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த கேஸ்ல டான் தீட்டா எழுதணும், விஆர் பை விஎம். நேத்து ஒரு வார்த்தை உங்களுக்கு ரொம்ப அழுத்தமா சொன்னேன். ரெயின்மேன் சம்ல டான் தீட்டாவுக்கு என்ன ஃபார்முலா? விஎம் பை விஆர். அவ்வளவுதான், கலக்கிட்டீங்க. இப்போ விஎம் பை விஆர். ரெயின்மேன் ப்ராப்ளத்துல எம் பை ஆர் வரணும், ரிவர் கிராசிங்ல ஆர் பை எம் வரணும். நீ எங்கெல்லாம் தப்பு பண்ணணும்னு எனக்கு தெரியும். ஸோ அதனாலதான் இந்த தப்பு வரக்கூடாதுன்றதுக்காக எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி கற்றுக் கொடுக்கறது. சொன்னா அப்படியே தூக்கி உள்ள போட்டுக்கும். அது உன்னை விட்டு அப்புறம் எட்ட போகவே கூடாது. ரெயின்மேனா மேன் பை ரெயின், ரிவர் கிராசிங்கா ரிவர் பை மேன். அப்ப டான் தீட்டா ஈக்குவல் டு விஆர் பை விஎம். இது ரெண்டாவது ஃபார்முலா. ஃபாஸ்டா படிங்க. ரெண்டாவது ஃபார்முலா எவ்வளவு ஆங்கிள் ட்ரிஃப்ட் ஆவாங்கன்னு கேட்பாங்க. அடுத்தது மூணாவது ஃபார்முலா என்ன சரி கேட்பாங்க? இங்க பாருங்களேன், விட்த் ஆஃப் ரிவர் டி. நீ ஏல இருந்து பி வரைக்கும் ட்ரிஃப்ட் ஆகுறீங்க. இந்த இடத்தோட பேரு ட்ரிஃப்ட். ட்ரிஃப்ட்னா என்னது? தள்ளி விட்டது. அவ்வளவு தூரம் நீங்க தள்ளி எழுந்திருக்கிறீங்க. இந்த ட்ரிஃப்ட் நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்குவா. அப்போ என் கேள்வி தீட்டா தெரிஞ்சு போச்சு, எக்ஸ் டி ரெண்டு டேட்டா. அப்ப இங்க இருந்து டான் தீட்டாவுக்கு பதிலா எக்ஸ் பை டின்னு சொன்னாலும் சரிதானே? இல்ல உனக்கு புரியலன்னா ட்ரிஃப்ட் பை விட்த் ஆஃப் த ரிவர் எழுதிக்கலாமா? அப்ப டான் தீட்டாவுக்கு எக்ஸ் பை டி. இன்னும் ஒரு படி மேல போயிட்டு இப்படி யோசிங்களேன். டான் தீட்டா விஆர் பை விஎம் ஆல்ரெடி நமக்கு தெரியும். எக்ஸ் பை டி உங்க பிராக்டிஸ் சம்ல இந்த சம் இருக்கு. விஆர் கொடுத்துறாங்க, விஎம் கொடுத்துறாங்க, ரிவரோட அகலம் விட்டு கொடுத்துறாங்க, எக்ஸ் கேட்கறாங்க, எவ்வளவு ட்ரிஃப்ட் ஆகும்னு கேட்கறாங்க. நீ தான் யோசிக்கணும். ரெண்டு டான் தீட்டாவையும் ஈக்குவேட் பண்ணிக்க வேண்டியதான். விஆர் தெரியும், விஎம் தெரியும், எக்ஸ் தெரியும் தெரியாது, டி தெரியும். எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணா நமக்கு எக்ஸ் கிடைச்சிரும். அப்ப மூணு ஃபார்முலாவா? ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்ன? ரிசல்டன்ட் வெலாசிட்டி. ரெண்டாவது ஃபார்முலா எவ்வளவு ஆங்கிள் ட்ரிஃப்ட் ஆவீங்க? சார் வாய்ஸ் பிரேக் ஆகி கேக்குது சார். ஒரே நிமிஷம் சார் வாய்ஸ் பிரேக் ஆகி கேக்குது சார். ஒரு நிமிஷம். எவ்வளவு நேரமா? சார் ஒரு 5 சவுண்ட் செக் பண்ணிக்கோ. இப்ப எப்படி இருக்கு? ஓகே சார். ஒன்றும் இல்லைம்மா, ஒரு ஆர்வத்தில் கிளாஸ் எடுத்தேன்னா வேர்வையெல்லாம் அந்த மைக்கில் போயிட்டு மைக்கை நினச்சி போச்சு. ரைட் பை. இப்போ அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா டக்கு ஃபோன் பக்கத்தில் தான் இருக்குது. ஒன்று டெக்ஸ்ட் பண்ணிடு, இல்லைனா ஒரு கால் முடிஞ்சு போச்சு. ரைட்டா? இந்த பிரச்சனை இதுக்கப்புறம் வராது. இப்போ எல்லாருக்குமே கிளியர் தானே? ஹரி கிளியரா இருக்கா? தனஸ்ரீ, வர்ஷிகா, அஸ்வின், விஜய். சார் டான் தீட்டால இருந்து மறுபடியும் இன்னொரு தடவை சொல்லுங்க. எங்க இருந்துமா? சார் டான் தீட்டால இருந்து சார். டான் தீட்டாவில் இருந்தா ரைட். இந்த இடமா? ஒரு நிமிஷம். tan theta is equal to x. ரைட். நான் பூசாவே சொல்லி தரேன். எல்லாருமே கவனமா நீ
சம் போடணும், ஒரு 10 சம் போடணும். சீக்கிரமாக கவனிச்சுட்டே வாங்க. ரிவரோட விட்டு வழக்கம் போல டி. எக்ஸாக்டா இந்த இடத்துல இருக்கீங்க, இங்க வரணும்னு தான் எய்ம் பண்றீங்க. சார் மறுபடியும் வாய்ஸ் பிரேக் ஆகுது சார். ஒரே நிமிஷம், சார் வாய்ஸ் பிரேக் ஆகுது சார். ஒரே நிமிஷம், மைக் மாத்திடுறேன். இப்ப அப்படி இருக்காது பாரு, கிளியரா இருக்கா? கிளியரா இருக்கா? எஸ் சார். ரைட் ரைட். அது கொஞ்சம் ஸ்வெட் நனைஞ்சு போச்சு இந்த மைக்கு, அது தொடச்சாலும் அது சரி வரல. ரைட். ஸ்பீட் ஆஃப் மேன் தெரிஞ்சிருச்சு, ஸ்பீட் ஆஃப் ரிவர் தெரிஞ்சிருச்சு. எவ்வளோ சார் ட்ரிஃப்ட் ஆவீங்க? தீட்டா. இப்போ டான் தீட்டா இந்த இடம் தான் ட்ரிஃப்ட். ட்ரிஃப்ட்னா எக்ஸ்ன்னு தெரிஞ்சு போச்சு. ரிவரோட வித்து வந்து டி. டான் தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் உங்களுக்கு நல்லா தெரியும், எக்ஸ் பை டி. ஏற்கனவே விஆர் பை விஎம்னு தெரியும். தேவைப்பட்டா எக்ஸ் பை டியையும் விஆர் பை வியையும் ஈக்குவேட் பண்ணி சம் கற்றுக்கணும். அவங்க விஆர் கொடுத்துடலாம், விஎம் கொடுத்துடலாம், டி கொடுத்துடலாம், எக்ஸ் கேட்பாங்க. இப்போ ட்ரிஃப்ட் முடிஞ்சிருச்சு. யாராவது சொல்ல ட்ரை பண்ணுங்களேன், இங்கே டைம் ஆஃப் கிராசிங்க்கு நான் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? எவ்வளோ டைமில் கிராஸ் பண்ணுவீங்க? 4வது ஃபார்முலா, லாஸ்ட் ஃபார்முலா அந்த கேஸோடு. டைம் ஆஃப் கிராசிங். டைம் ஆஃப் கிராசிங்கில் நிறைய மாடல் சம் இருக்கு. எப்பவுமே டைம் ஆஃப் கிராசிங்க்கு டிஸ்டன்ஸ் பை ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஒத்துக்கிறீங்களா? டிஸ்டன்ஸ் பை ரிலேட்டிவ் வெலாசிட்டி, டிஸ்டன்ஸ் இந்த டிஸ்டன்ஸ் டி. ரிலேட்டிவ் வெலாசிட்டி விஎம்ஆர், அப்போ டி பை விஎம்ஆருக்கு பதிலாக ரூட் ஆஃப் விஎம் ஸ்கொயர் பிளஸ் விஆர் ஸ்கொயரு. உங்களால் உணர முடியுதா? இங்கே ப்ளஸ் போட்டிருக்கேன் பாருங்களேன். அப்போ டினாமினேட்டர் வேல்யூ ஹையாக இருக்கிறதுனால டைம் மினிமமாக தானே இருக்கும். அப்போ இந்த இடத்தோட கான்செப்டே மினிமம் டைமில் அந்த பக்கம் போகிறது தான். அப்போ ரிவரோட சப்போர்ட்டோட போய்க்க வேண்டியது தான். அப்போ டைம் ஆஃப் கிராசிங் கேட்டாங்கன்னா டி பை விஎம்ஆர், விஎம்ஆருக்கு பதிலாக விஎம் ஸ்கொயர் பிளஸ் விஆர் ஸ்கொயர் ரூட்டு. கற்றுக்கிட்டீங்களா? ஸோ கேஸ் 1 4 ஃபார்முலா, டக்குன்னு ஃபார்முலா எழுதி கொடுத்துறேன் பார்த்துக்கோ. ரிசல்டன் வெலாசிட்டி விஎம்ஆர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் விஎம் ஸ்கொயர் பிளஸ் விஆர் ஸ்கொயர் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. ரெண்டாவது ஃபார்முலா டான் தீட்டா, மேலே ஆர் இருக்கணும், கீழே எம் இருக்கணும், இந்த இடத்துல எக்ஸ் பை டியா இருக்கணும். அடுத்தது டைம் ஆஃப் கிராசிங், டிஸ்டன்ஸ் பை ரிலேட்டிவ் வெலாசிட்டி விஎம்ஆர், அப்போ டி பை ரூட் ஆஃப் விஎம் ஸ்கொயர் பிளஸ் விஆர் ஸ்கொயர். அவ்வளோதான். பார்த்துட்டீங்களா? இந்த கேஸ் பேர் யாராவது சொல்லு, டக்குன்னு சொல்லு. இந்த கேஸோட பேர் அவ்வளோதான். ஷார்ட்டஸ்ட் டைம் லாங்கஸ்ட் பாத். ரைட், கற்றுக்கிட்டீங்களா? ஷார்ட்டஸ்ட் டைம்னாலே இங்கே ப்ளஸ் வரணும், விஆர் பை விஎம் வரணும், இங்கேயும் ப்ளஸ் வரணும், அதெல்லாம் பார்த்துக்கணும். ரைட்டா? அடுத்த கான்செப்ட், இப்போ லெஃப்டில் குதிக்க போறீங்க, அது எப்படி இருக்கும் கொஷின் பேப்பர்லன்னு சொல்லிடுறேன் பார்த்துக்கோ. செகண்ட் கான்செப்ட், ஷார்ட்டஸ்ட் பாத். டைம் மட்டும் அதிகமாகும், அதனால லாங்கஸ்ட் டைம் இன்டர்வல். இல்லைன்னா வேற ஏதாவது கொஷின் பேப்பர்ல அந்த வார்த்தை இருக்குமா சார்? நல்லா கவனி. எக்ஸாக்ட்லி ரீச். நீ கண்டிப்பா அங்க போய் தான் ஆகணும். அப்ப போய் தான் ஆகணும்னா லெஃப்ட்ல ஜம்ப் பண்ணணும். கரெக்டா? ஒருவேளை நீ ஸ்விம் பண்ணவே இல்லைன்னா ஆத்தோட தான் போய் கடல்ல தான் கலக்கணும். நீங்க ஸ்விம் பண்ணாதான் அந்த பக்கம் போவீங்க. அகைன்ஸ்டா ஸ்விம் பண்றீங்க, ரிவர் ஃப்ளோவுக்கு அகைன்ஸ்டா ஸ்விம் பண்றீங்க, அதனால உன்னோட ஸ்பீடு ரொம்ப குறையும். அதனால தான் அங்கே டைம் அதிகமாகுது. ரைட்டா? சரி பை, கவனமா கவனி. கரெக்டாக இந்த இடம் நீங்கள் இருக்கீங்க, இந்த இடம் ஸ்பீட் ஆஃப் மேன் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டில் வாட்டர், ஸ்பீட் ஆஃப் ரிவர் வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட் கொடுத்தாச்சு. எக்ஸாக்ட்லி ரீச் அந்த வார்த்தையை நான் பார்த்துட்டேன். அப்போ நான் லெஃப்டில் ஜம்ப் பண்ணுறேன். லெஃப்டில் ஜம்ப் பண்ணுறேன்னா நான் இருக்கிற இடத்துல இருந்து இந்த பக்கமாக ஸ்விம் பண்ணுறேன். அப்போ ரிவரோட ட்ரிஃப்ட் என்னென்ன பண்ணிடுதுன்னா தள்ளி 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 இங்கே கூட்டு வந்து விட்டுறது. இப்போ இது ஸ்பீட் ஆஃப் மேன், தப்பு பண்ணிட்டேன். இந்த இடம் ஸ்பீட் ஆஃப் மேன் வித் ரெஸ்பெக்ட் டு ரிவர். நான் ஏன்னா லெஃப்டில் தானே ஜம்ப் பண்ணியிருக்கேன். ஸ்பீட் ஆஃப் மேன், இது ஸ்பீட் ஆஃப் ரிவர். அப்போ இதுதான் ஸ்பீட் ஆஃப் மேன் வித் ரெஸ்பெக்ட் டு ரிவர். அப்போ இந்த ஆங்கிள் தீட்டா. பதில் சொல்லுங்க. இப்போ நான் எழுதுறது கரெக்டான மட்டும் செக் பண்ணு. விஎம் ஸ்கொயர் வேணும்னா விஆர் ஸ்கொயர் பிளஸ் விஎம்ஆர் ஸ்கொயர். இது சரியா பாருங்க. ஏன்னா இந்த இடத்துல விஎம் தான் ஹைபாத்தசிஸ், ஆப்போசிட்ல விஆர், அட்ஜசன்ட்ல விஎம்ஆர். நான் யாரை தேடி போயிட்டு இருக்கேன்னா எம்ஆரை தேடி தான் போயிட்டு இருக்கேன். மேன் வித் ரெஸ்பெக்ட் டு ரிவரை தேடி போயிட்டு இருக்கேன். அப்ப மேன் வித் ரெஸ்பெக்ட் டு ரிவர் ஸ்கொயர் மட்டும் வேணும்னா விஎம் ஸ்கொயர், இந்த பக்கம் விஆர் வந்துருது, மைனஸ் விஆர் ஸ்கொயர்.
சார் விஎம்ஆர் தானே வேணும், அதனால ரூட் ஆஃப் விஎம் ஸ்கொயர் மைனஸ் விஆர் ஸ்கொயரு. கற்றுக்கிட்டீங்களா? உனக்கு பார்த்ததுமே கண்டுபிடிச்சிருப்ப. நான் சொல்றதுக்கு முன்னாடியே கூட யோசிச்சிருப்பீங்க மைனஸ் வரணும். ஆமாம் சார், ஏன்னா இங்க டைம் அதிகமாகுது, அப்ப வெலாசிட்டி கம்மியாகணும். வெலாசிட்டி கம்மியாகணும், இங்க மைனஸ் இருக்கு. போன கேஸ்ல வெலாசிட்டி அதிகமா இருக்கு, அதனால டைம் மினிமமா இருக்கு. அதனாலதான் அது ஷார்டஸ்ட் டைமு, இது லாங்கஸ்ட் டைமு. புரியுதா? லெஃப்ட்ல குதிக்கிறீங்கனாலே மைனஸ், நேரா குதிக்கிறீங்கனாலே பிளஸ். சரி, கத்துக்கிட்டோம். இதுல என்ன ஆங்கிள் கண்டுபிடிச்சா, என்ன ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சா நோன் வேல்யூ வரும் சொல்லுங்க பார்ப்போம். இப்ப நான் எவ்வளவு ஆங்கிள் லெஃப்ட்ல குதிக்கணும்னு உங்கள்கிட்ட கேட்கிறேன். ஆப்போசிட்ல விஆர், அட்ஜசன்ட்ல விஎம்ஆர். டான் தீட்டா கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா விஎம்ஆர் எனக்கு தெரியாது. அப்ப சைன் தீட்டா கண்டுபிடிச்சா கரெக்டா இருக்குமா சார்? ஆமா, இந்த கேஸ்ல கண்டிப்பா நீங்க சைன் தீட்டா தான் கண்டுபிடிக்கணும். ஆப்போசிட்ல இருக்கிறது விஆர், விஆர் பை ஹைபாத்தசிஸ் இந்த இடத்துல விஎம். அப்ப அதே விஆர் பை விஎம் ஃபார்முலா தான். அங்க டான் தீட்டா, இங்க சைன் தீட்டா. கவனமா கவனி, ஷார்டஸ்ட் டைம்ல டான் தீட்டா, லாங்கஸ்ட் டைம்ல சைன் தீட்டா. அங்க டான், இங்க சைனு. விஆர் பை விஎம் ரெண்டாவது ஃபார்முலா கத்துக்கிட்டீங்களா? சைன் தீட்டா ஈக்குவல் டு விஆர் பை விஎம். புரிஞ்சுச்சா? அடுத்தது இனிமேல் தான் கொஞ்சம் சிக்கல் இருக்கு. இன்னொரு ஃபார்முலா உள்ள கொண்டு வரணும், டைம் ஆஃப் கிராசிங் உள்ள கொண்டு வரணும், மினிமம் டைம் ஆஃப் கிராசிங் உள்ள கொண்டு வரணும். பொறுமையா பார்த்துக்கிட்டே வா. இந்த இடம் ஸ்பீட் ஆஃப் மேன், இந்த ஆங்கிள் தீட்டா. உங்களுக்கு தெரியும் தானே, இது எம்னா இது என்ன காம்போனண்டா இருக்கும், இது என்ன காம்போனண்டா இருக்கும். எங்க காசு எழுதணும், எங்க சைன் எழுதணும், யாரா சொல்லுங்க. இந்த ஹரிசாண்டலா இருக்கிறதுல விஎம் சைன் சார் விஆர் வந்து காஸ்ட் சார். எங்கம்மா? விஆர் இல்லம்மா. ஓ, மேல சொல்றியா? நான் கேட்கறது இங்க தான் கேட்கிறேன். வெர்டிக்கல் என்ன எழுதணும், ஹரிசாண்டல் என்ன எழுதணும்? ரெண்டு ஏரோ போட்டிருக்கேன் பாருங்க, அங்க என்ன எழுதணும் சொல்லுங்க. எங்க தீட்டா இருக்கோ அங்க என்ன பண்ணணும்னு சொன்னேன்? காஸ்ட் எழுதணும் சார். அவ்வளவுதான், விஎம் காஸ் தீட்டா. பா, எல்லாராலையும் புரிஞ்சுக்க முடியுதா? ரெசல்யூஷன் ஆஃப் வெக்டார்ல எங்க தீட்டா இருக்கோ அங்க காஸ், எங்க தீட்டா இல்லையோ அங்க சைன் எழுதணும். இந்த விஎம் நான் ரெண்டு காம்போனண்டா பிரிச்சுக்கிறேன், ஒன்னு ஹரிசாண்டல், இன்னொன்னு வெர்டிக்கல். ஒன்னு தீட்டா இருக்கிறதுனால இந்த இடம் விஎம் காஸ் தீட்டா, இங்க விஎம் சைன் தீட்டா. ரைட்டா? கேர்ஃபுல்லா கவனி. டைம் ஆஃப் கிராசிங் பேச போறேன். இந்த ரெண்டு ஃபார்முலா வரப்போகுது. டைம் ஆஃப் கிராசிங், டிஸ்டன்ஸ் பை ரிலேட்டிவ் வெலாசிட்டி, இது ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. பொறுமையா பாரு, எப்பவுமே டைம் ஆஃப் கிராசிங் டிஸ்டன்ஸ் பை ரிலேட்டிவ் வெலாசிட்டி. இங்க தான் விஎம்ஆர் இருந்தது. டி பை விஎம்ஆருக்கு பதிலா ரூட் ஆஃப் விஎம் ஸ்கொயர் மைனஸ் விஆர் ஸ்கொயர். தோ பார்த்தோம், மேல பார்த்தோம், தோ இருக்கு பாத்தீங்களா, விஎம் ஸ்கொயர் மைனஸ் விஆர் ஸ்கொயர். கத்துக்கிட்டீங்களா? உங்ககிட்ட இன்னொரு கேள்வி, ஏன் எம் முன்னாடி போட்டிருக்கேன், ஆர் பின்னாடி போட்டிருக்கேன்? விஆர் ஸ்கொயர் மைனஸ் விஎம் ஸ்கொயர் போட்டா என்ன? அது அப்படியே யோசிச்சு பார்த்து சொல்லுங்க. நான் உனக்கு பிசிக்ஸ்குள்ளார கேட்கல. ஒருவேளை ரிவரோட ஸ்கொயர் அதிகமாகவும் மேன் ஸ்கொயர் கம்மியாகும், விஆர் ஸ்கொயர் மைனஸ் விஎம் ஸ்கொயரா இருந்தா இந்த கான்செப்ட் என்ன ஆகும்? பட் நீங்க சின்ன பசங்க ரொம்ப நல்லா யோசிப்பீங்க. அப்படி யோசிச்சு பாரு, மேன் ஸ்கொயரை விட ரிவரோட ஸ்கொயர் அதிகமா இருந்தா என்ன நடக்குங்க? சார் ரெயின்மேன் கான்செப்ட் ஆயிரும் சார். நீ ரொம்ப யோசிச்சிட்டம்மா. நான் கேட்டது வேற. ரெயின்மேனுக்கு இந்த இடத்துல என்ன ஆகும்? சார் நெகட்டிவ் ஆயிடும் சார். அதெல்லாம் ஓகேமா, நெகட்டிவ் ஆயிடும். முன்னாடி வந்து விஆர் ஸ்கொயர் வந்துடும், விஎம் ஸ்கொயர் பின்னாடி வந்துடும். நான் இதெல்லாம் கேட்கல. இந்த இடத்துல என்ன நடக்கும், இந்த டயக்ராம்குள்ள என்ன நடக்கும்? கண்டிப்பா சொல்லிதான் ஆகணும். இது கூட யோசிக்க முடியலன்னா அப்புறம் எப்படி? மேனோட ஸ்பீடு, புரியல. மேனோட ஸ்பீட் வித் ரெஸ்பெக்ட் டு ரிவர்ஸ் சார். இல்ல நான் கேட்கறதே உங்க யாருக்குமே புரியல. விஎம் ஸ்கொயர் மைனஸ் விஆர் ஸ்கொயர் நீங்க இருக்குல்ல, எல்லாரும் நான் கூட போட்டுருக்கேன், அந்த இடத்த பாருங்க. விஎம் ஸ்கொயர் மைனஸ் விஆர் ஸ்கொயர் இருக்குல்ல, ஒருவேளை விஆர் ஸ்கொயர் மைனஸ் விஆர் பெருசா இருந்தா என்ன? இப்ப இந்த கான்செப்ட் படி மேன் தான் பெருசா இருக்கணும். மேன் பெருசா இருந்தாதான் இந்த கான்செப்ட் நம்மளால படிக்க முடியும். ஒருவேளை ரிவர் பெருசா இருந்தா இங்க என்ன நடக்கும்னு சொல்லுங்களேன் சார். அப்படியே இவரோடயே சேர்ந்து போயிடுவோம் சார். அதை தாண்டா கேட்டு இருக்க இவ்வளவு நேரம். பட் நீங்க கிராஸே பண்ண மாட்டீங்க, இந்த டாபிக் உள்ளாரே நீங்க வர மாட்டீங்க, ஆத்தோட போயிடுவீங்க. அப்புறம் நாளைக்கு வந்து உங்களை பார்க்கணும் நான். அப்புறம் நீங்க மாட்டி ஜாலியா எங்கேயாவது போய் அடிச்சுட்டு இருப்பீங்க, மரக்கிளையை பிடிச்சிக்கிட்டு சுத்தி கிடப்பீங்க. அப்புறமா ஆம்புலன்ஸ் இருந்துச்சு, ஃபயர் சர்வீஸ் வந்து உங்களை காப்பாற்றும். இப்ப ஒரு கான்செப்ட் சொல்றேன்னா அது கொஞ்சம் மாத்தி யோசிச்சோம்னா,
அங்க என்ன நடக்குதுன்றதை என்ன பண்ணிக்கணும், டக்குன்னு புரிஞ்சுக்கணும். ஒருவேளை ரிவர் அதிகமா இருந்ததுன்னா, சரி எங்களால கிராஸ் பண்ண முடியாது, நாங்க ரிவரோடய அலாங் த ஃப்ளோ போயிடுவோம் அப்படின்னு தான் சொல்லுவேன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தா ரொம்ப நேரமா யாரும் யோசிக்க மாட்டீங்க. ஸோ மேன் அதிகமா இருந்தாதான் இந்த கான்செப்ட். ரிவர் அதிகமா இருந்தா இந்த கான்செப்ட்லாரே போகவே முடியாது. அது ரிவர் ஃப்ளோ ப்ராப்ளம், அடுத்த கான்செப்ட் போயிடும். ரைட்டா? ஸோ சின்ன சின்ன விஷயத்த நுணுக்கமா கத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. விஎம் சைன் தீட்டா, இங்க விஎம் காஸ் தீட்டா. இது இந்த ஃபார்முலா டைம் ஆஃப் கிராசிங்க்கு பாத்துக்கிறீங்களா? வேற யாராவது சொல்லுங்க. டைம் ஆஃப் கிராசிங்க்கு வேற ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். dm by vm cos theta. என்ன சார் சொல்றீங்க? ஒருவேளை vm கொடுத்துருக்காங்க, vr கொடுத்துருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணு. தீட்டா கொடுத்துருக்காங்க, மேன் மட்டும் கொடுத்துருக்காங்கன்னா செகண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணு. ஏன்னா விஎம்ஆரும் விஎம் காஸ் தீட்டாவும் மேக்னெட்டியூடா ஈக்குவல். கத்துக்கிட்டீங்களா? விஎம்ஆரும் விஎம் காஸ் தீட்டாவும் மேக்னெட்டியூட் வைஸ் போத் ஆர் ஈக்குவல். அப்போ டைம் ஆஃப் கிராசிங்க்கு ரெண்டு ஃபார்முலா, டி பை ரூட் ஆஃப் விஎம் ஸ்கொயர் மைனஸ் விஆர் ஸ்கொயர், இங்க டி பை விஎம் காஸ் தீட்டா கத்துக்கிட்டீங்க. இன்னொரு கேள்வி, இதை மட்டும் சொல்லிட்டீங்கன்னா நேரா சம்குள்ளார போயிடுவேன். மினிமம் டைம் ஆஃப் கிராசிங் இருக்கிறதுலே டைம் ரொம்ப மினிமமா இருக்குன்னா என்ன பண்ணணும்? இந்த தீட்டாவோட வேல்யூ என்ன இருக்கணும்? காஸ் தீட்டாவோட வேல்யூ என்னவா இருக்கணும்? தீட்டாவோட வேல்யூ என்னவா இருக்கணும்? சீக்கிரம். சார் 0வா இருக்கணும். தீட்டாவோட வேல்யூவா காஸ் தீட்டாவோட வேல்யூவா? தீட்டாவோட வேல்யூ சார். தீட்டாவோட வேல்யூ 0வா இருக்கணும். அப்ப காஸ் தீட்டாவோட வேல்யூ 1ஆ இருக்கணும். மத்தவங்க கேட்கலாம், ஏன் சார் டைம் மினிமமா இருக்கணும்னா டினாமினேட்டர் வேல்யூ மேக்ஸிமமா இருக்கணும். காஸ்ட்ல மேக்ஸிமம் யாரு? 0 தான் மேக்ஸிமம். அப்போ கண்டிப்பா கொஸ்டினை ஒழுங்கா ரீட் பண்ணணும். அவங்க மினிமம் டைம் கேட்கறாங்களா, டைம் ஆஃப் கிராசிங் கேட்கறாங்களான்னு பார்க்கணும். மினிமம் டைம் கேட்டாங்கன்னா டி பை விஎம் வச்சு தான் சம் போடணும். வெறும் டைம் ஆஃப் கிராசிங் கேட்கறாங்கன்னா டி பை விஎம் காஸ் தீட்டா வச்சு சம் போடணும். ரைட்டா? ஸோ அதனால தான் உனக்கு முன்னாடியே அவேர் பண்றேன். ஸோ ஒழுங்கா கத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கத்துக்கிட்டீங்களா? ஒரே நிமிஷம். ரைட். ஸோ கான்செப்ட்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ரெண்டு பக்கமும் ஃபார்முலா எழுதிட்டு நேரம் எங்கே போயிடலாம், சம்குள்ளார போயிடலாமா? ஃபர்ஸ்ட் கான்செப்ட் மினிமம் டைமு, ஷார்ட்டஸ்ட் டைமு, லாங்கஸ்ட் பார்த்து டக்குனு ஃபார்முலா பார்த்துக்கோ. விஎம்ஆர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் விஎம் ஸ்கொயர் பிளஸ் விஆர் ஸ்கொயர். லெஃப்டில் குதிக்கிற அந்த கான்செப்ட் விஎம்ஆர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் விஎம் ஸ்கொயர் மைனஸ் விஆர் ஸ்கொயர். இங்கே டான் தீட்டா முடிஞ்ச ஒரு பக்கத்தில் ஒரு பேப்பர் எழுதி வச்சுக்கோ. விஆர் பை விஎம், tan theta VR by VM. இங்க sin theta VR by VM. Time of crossing distance by root of VM square plus VR square. Time of crossing d by root of VM square minus VR square. இந்த இடத்துல x by dன்றது மறந்துடாது, xன்றது driftன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா இந்த இடத்துல டைமுக்கு இன்னொரு ஃபார்முலா வரப்போகுது, அதையும் பார்த்து டக்குன்னு எழுதி வச்சுக்கோ. d by VM cos theta. இதுல டைம் மினிமமா கேட்கறாங்க அப்படின்னா, டைம் மினிமமா கேட்கறாங்கன்னா டி பை விஎம் மட்டும்தான். ரைட்டா? ஸோ உனக்கு 30 செகண்ட் டைம், ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் ஒரு டைம் படிச்சுட்டு வந்துரு. பாஸ்டா பாரு. இப்போ நான் ஒரு குரூப்பில் ஒரு சம் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அந்த சம் தான் இப்போ சால்வ் பண்ண போகிறேன். அது என்னன்றதை தெரிஞ்சுக்கோங்க. அஸ்வின், நீ என்ன மொபைலில் பார்க்குற? அம்மா மொபைல்லையா? சரிப்பா. ஒரு ப்ராப்ளம் சென்ட் பண்ணியிருக்கேன் பாருங்க எல்லாருக்குமே. இப்போ மற்றவங்களாம் குரூப்பில் போட்டிருக்கேன். அஸ்வின், நீ அதில் பார்த்துக்கோ. ஓகே, சம் பார்த்துருவோமா? முதல்ல இது என்ன கான்செப்ட்னு யார் கண்டுபிடிக்கிறீங்களோ அவங்களுக்கு நான் சொல்லலை, அப்புறமா லாஸ்ட்டாக சொல்கிறேன். A boat can rowed. எல்லாரும் சம்ம பாரு, எப்படி அதில் பாரு. A boat can be rowed 5 meter per second in still water. போட் தான் மேனு. இப்போ அந்த 5 meter per second யாரு? நம்ம கான்செப்ட் படி ஸ்பீட் ஆஃப் மேனா, ஸ்பீட் ஆஃப் ரிவரா, ஸ்பீட் ஆஃப் மேன் வித் ரெஸ்பெக்ட் டு ரிவரா?
சொல்லு என்ன Speed of man, sir. Speed of man. Speed of man, ஸ்பீட் sir. ஆஃப் மேன். திரும்பவும் சொல்றேன், ஸ்டில் வாட்டர்னா ஸ்பீட் ஆஃப் மேன். இட் இஸ் யூஸ்டு டு கிராஸ் 200 மீட்டர் வைட் ரிவர். இது யாரு? 200 மீட்டர் வைட் ரிவர். River, sir. டி 200 மீட்டர். அழகா சொல்லிட்டீங்க. சவுத் பேங்க் டு நார்த் பேங்க் போறீங்க. ரிவர் கரண்ட் ஹாஸ் யூனிஃபார்ம் வெலாசிட்டி 3 மீட்டர் per செகண்ட். இது யாரு? விஆர் சார். விஆர். ரிவர் கரண்ட்னா என்னடா அது? ரிவர்ல கரண்ட் இருக்கான்னு யோசிச்சுக்காது. எதெல்லாம் ஃப்ளோ ஆகுதோ அதெல்லாம் கரண்ட். எதெல்லாம் ஃப்ளோ ஆகுதோ அதெல்லாம் கரண்ட். ரைட்டா? அங்க தெர்மல் கரண்ட்னு படிப்போம் தெர்மோடைனமிக்ஸ்ல. கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான் இஸ் கால்ட் கரண்ட்னு படிப்போம். இங்க ரிவர் ஃப்ளோ ரிவர் கரண்ட்னு படிப்போம். எதெல்லாம் ஃப்ளோ ஆகுதோ இங்கெல்லாம் கண்டக்ஷன் நடக்குதோ அதை கரண்ட்ன்ற சொன்னா அந்த ரொம்ப சரியா இருக்கும். ஸோ விஆர் வந்து 3 மீட்டர் per செகண்ட். இதெல்லாம் சூப்பர். டியூ டு ஈஸ்ட். கேள்வி கொஷின் நம்பர் ஏ. இன் விச் டைரக்ஷன் must it be steered to cross the river perpendicular to current? எந்த டைரக்ஷன்ல போனா ரிவரை பர்பெண்டிகுலரா கிராஸ் பண்ண முடியும்? எந்த டைரக்ஷன்ல போனா ரிவரை கரெக்டா பர்பெண்டிகுலரா கிராஸ் பண்ண முடியும்? உங்ககிட்ட ஒரு கேள்வி. இது கேஸ் 1ஆ கேஸ் 2ஆ? ஷார்ட்டஸ்ட் டைமா லாங்கஸ்ட் டைமா? Longest time. Longest time, sir. லாங்கஸ்ட் டைம்னா நேரா குதிக்கணுமா லெஃப்ட்ல குதிக்கணுமா? Leftல குதிக்கணும். லெஃப்ட்ல குதிக்கணும். லெஃப்ட்ல குதிக்கணும். ரைட்டா? இது எப்படி லெஃப்ட்ல குதிக்கணும்னு சொல்ல வரீங்க? பதில் சொல்லு. லெஃப்ட்ல குதிக்கணும்னு சொன்னீங்க. அது ரைட்டா தெரியாது எனக்கு தெரியாது. பட் நான் ஏத்துக்கிற மாதிரி ஒரு காரணம் சொல்லணும்ல. Sir, river. Perpendicular upon. புரியல. இப்ப அங்க இருக்கிற கீவேர்டு என்னன்னு கேக்குறேன். லெஃப்ட்ல குதிக்கணும்னு சொன்னீங்கல்ல, அதுக்கான கீவேர்டு என்ன? Perpendicular exactly reach ஆகும். அவ்வளவுதான். பர்பெண்டிகுலர் டு கரண்ட். காதுல வாங்க எல்லாருமே. ரிவரை கரெக்டா பர்பெண்டிகுலரா கிராஸ் பண்ணணும். ரைட்டா? அப்ப எக்ஸாக்ட்லி ரீச் அந்த கான்செப்ட். அப்ப நீங்க லெஃப்ட்ல குதிக்கணும். இப்ப அவங்க கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்காங்க? இன் விச் டைரக்ஷன்னா அவங்க தீட்டா கேட்டிருக்காங்க. அப்ப இது விஎம், இது விஆர். இங்க சைன் தீட்டாவா டான் தீட்டாவா? Sin theta, sir. Sin theta. அவ்வளவுதான். அழகா சொல்லிட்டீங்க. சைன் தீட்டா ஃபார்முலா விஆர் பை விஎம்மா விஎம் பை விஆரா? VR by VM, sir. VR by VM. அவ்வளவுதான். 3/5. சைனோட 3/5 நேத்து கத்து கொடுத்தேன்ல, எப்படி இந்த ஆங்கிள் கண்டுபிடிக்கணும்ட்டு. இந்த இடம் 37 டிகிரி, 53 டிகிரி, இது 90. இது சின்ன இடம் 3, 4, 5ன்னு எடுத்துக்கும். எந்த இடம் 3/5? சைன் 37 வருமா? அவ்வளவுதான். 37 டிகிரி. 3/5, 3/4, 4/5, 4/3 இதெல்லாம் வந்துருச்சுன்னா ஆங்கிள் இந்த ட்ரையாங்கிள் உங்களுக்கு பெருசா ஹெல்ப் பண்ணும். அப்ப சைன் 37 3/5. அப்ப 37 டிகிரிக்கு நீங்க ஜம்ப் பண்ணீங்கன்னா எக்ஸாக்டா இந்த இடத்துல வந்துருவீங்க. ரைட்? ஏ கொஸ்டின் ஆன்சர் சொல்லிட்டீங்க. செகண்ட் அப்படியே பி கொஸ்டின் பாருங்க எல்லாருமே. இந்த ஒரு கொஸ்டின் ஏன் கத்து கொடுக்குறேன்னா இந்த ஒரு கொஸ்டின் கத்தா நிறைய கொஸ்டின் கத்துக்கிட்ட மாதிரியா இருக்கும். ஹவு லாங் வில் டேக் டு கிராஸ் த ரிவர்? இது யார் பாரு என்ன கேட்டிருக்காங்க? ஹவு லாங் வில் டேக் டு கிராஸ்? Time crossing, sir. டைம் ஆஃப் கிராசிங். சூப்பரா சொன்னீங்க. டைம் ஆஃப் கிராசிங் இந்த கான்செப்டோட ஃபார்முலா யாரா சொல்லு? d by root of D by root of VM square minus VR square, sir. அவ்வளவுதான். மைனஸ் வரணும் சார். VM ஸ்கொயர் மைனஸ் VR ஸ்கொயர். இங்க ரிவரோடது 200. VM ஸ்கொயர் மேன் ஸ்கொயர் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 25வா? அப்ப 25. இந்த இடம் ரிவரோடது 3, அதனால 9. அப்போ 16 ஆயிடுது. 4 200/4. அதனால டைம் ஆஃப் கிராசிங் 50 செகண்ட். கரெக்டா? 50 செகண்ட்ல கிராஸ் பண்ணும். கரெக்ட் தானே? ஓகே. 50 செகண்ட்ல நம்ம கிராஸ் பண்ணிருக்கோம். இந்த ஃபார்முலால போடலாம்னு யோசிச்சு பாருங்க. இப்போ சார் இந்த ஃபார்முலா ஒன்று சொன்னீங்க. இன்னொரு ஃபார்முலா d by VM cos θன்னு சொன்னீங்களே, இதுல சால்வ் பண்ண முடியுமா? தாராளமா. d வந்து 200, VM வந்து 5, cos 37. அப்ப cos 37ஓட வேல்யூ எவ்வளவு சொல்லு? பார்த்து சொல்லுங்க யாராவது. cos 37 3/4, sir. ஒழுங்கா பார்த்து சொல்லு. 4/5. 4/5. அவசரமா சொல்லணுன்றது கிடையாது. கரெக்டா சொன்னா போதும். 200/5 into 4/5 வந்துருதா? அப்போ ஏன் இதை கத்து கொடுத்தேன்னா, ஒருவேளை அவங்க மேனும் ரிவரும் கொடுத்தாங்கன்னா அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணு. மேனும் ஆங்கிளும் மட்டும் கொடுத்தாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கன்னு கேட்குறேன். இது ரெண்டாவது கொஸ்டினோட பதில். தேர்ட் கொஸ்டின் படிங்க.
இன் விச் டைரக்ஷன் மஸ்ட் த போட் டு பி மினிமம் டைம் கேட்டிருக்காங்க. இப்போ மினிமம் டைம் ஃபார்முலா சொல்லுங்க, இந்த கான்செப்டோடது. D by VM. அவ்வளவுதான். D by VM 200 by VM ஓடது 5:40 செகண்ட். அப்போ உங்களால யோசிக்க முடியுதா? மினிமம் டைம் கேட்டாங்கன்னா 40 செகண்ட், டைம் ஆஃப் கிராசிங் கேட்டாங்கன்னா 50 செகண்ட். அதுக்கு கீழே அவனால கிராஸ் பண்ணவே முடியாது. ஒழுங்கா லெஃப்ட்ல குதிச்சான்னா கரெக்டா 50 செகண்ட்ல அந்த பக்கம் போயிடுவான். இன்னும் எக்ஸாக்டா மினிமம் டைம் வேணும்னா தீட்டாவோட வேல்யூ ஷியூரா 0வா இருக்கணும். அது இம்பாசிபிள் தான். பட் தீட்டாவோட வேல்யூ 0வா இருந்தாதான் மினிமம் டைம் கிடைக்கும். அப்போ 40 செகண்ட்ல மினிமமா கிராஸ் பண்ணிடுவான். கத்துக்கிட்டீங்களா? இந்த சம்ல இருக்காது, எந்த பிரச்சனையாவது இருக்கா? முதல்ல அந்த ஐடியாவை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது டைரக்டா ஸ்ட்ரெயிட்டா குதிக்கிறதா, லெஃப்ட்ல குதிக்கிறதா, எக்ஸாக்ட்லி ரீச்சா, எக்ஸாக்ட்லி எய்மிங்கா அப்படின்ட்டு. ரைட், சம்குள்ளார போலாமா? ஓகே, இது ஒரு எக்ஸாம்பிள் சம்மு கற்றுக் கொடுத்தாச்சு. உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி சப்போஸ் தெரியலன்னா இன்னும் 2-3 சம் பார்த்துக்கிட்டே வா. அங்கேயும் தெரியலன்னா என்னை கூப்பிட்டு சூப்பராக கற்றுக்கலாம். இந்த சம் பாருங்க, நேற்று எல்லாருமே இந்த சம் நம்பர் 200 சால்வ் பண்ணி அனுப்பிச்சிருந்தீங்க. கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தது. கொடுத்த வேலையை அதை ஒபே பண்ணி ஒழுங்காக செய்கிறீங்களேன்றது தான். இன்னைக்கு ரொம்ப அழகாக நிறைய சம் கற்றுக்க போகிற, சூப்பராக இருக்கும் பாருங்களேன். சம் நம்பர் 190. நீயா படிச்சுக்கோ, நான் உன ஆன்சர்லாம் கேட்கல. இது வந்து என்ன கான்செப்ட்? எக்ஸாக்ட்லி ரீச், எக்ஸாக்ட்லி எய்மிங், அதை தான் உன்ட்டு கேட்குறேன். Exactly reach, exactly aiming. Sir, exactly reach. Exactly reach. ஒரு கே பதில் exactly reach. வேற அஸ்வின், இது என்னது இது? Sir, exactly reach. Exactly reach. பிரதீப்? Exactly reach, sir. அது சரியா தப்பான்னு எனக்கு தெரியாது. இப்போ யாராவது ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா அதே சொல்லணுன்றதுலாம் கிடையாது. அது தப்பா கூட இருக்கலாம் மேபி. உனக்கு என்ன தோணுதோ அதை சொல்லலாம். ரைட்டா? சரி, இப்போ எக்ஸாக்ட்லி ரீச்னு சொல்லியிருக்கீங்க, ரொம்ப சரியா சொன்னீங்க எல்லாருமே. நான் ஏதாவது இப்படி விட்ட போட்டுனா மறுபடியும் மாற்றி சொல்லிடாது. அது உண்மையா இருக்கான்றதை மட்டும் கொஞ்சம் பார்த்து கரெக்டாக சொல்லிக்கோ, அவ்வளோதான். நம்ம போட்டுருமா? டேட்டா எடுங்க எல்லாருமே. A man wishes to swim across a river of 0.5 kilometer. அப்போ டியோட வேல்யூ 0.5 கிலோமீட்டர். எழுது ஃபாஸ்ட்டாக, டேட்டா எழுது. If he can swim at the rate of 2 kilometer per hour. If he can swim, sir, speed of man. முக்கியமாக பக்கத்தில் இருக்கிற வார்த்தையை பார்க்கணும். ஸ்டில் வாட்டரா வித் ரெஸ்பெக்ட் டு ரிவரான்னு பார்க்கணும். ஸ்டில் வாட்டரா இருந்தால் தான் நீங்கள் விஎம்னு எழுதணும். ரிவரா இருந்தால் விஎம்ஆர்னு எழுதணும். எப்போ பார்த்தாலும் விஎம்ஆர் தான் கேட்பாங்கன்னு தப்பாக நினைக்கக்கூடாது. விஎம்ஆரை கொடுத்துட்டு விஎம்மும் கேட்கலாம். அப்போ விஎம் வந்து 2 கிலோமீட்டர் பெர் ஹார் அண்ட் ரிவர் ஃப்ளோஸ் அட் த ரேட் ஆஃப் 1 கிலோமீட்டர் பெர் ஹார். ரிவரோடது 1 கிலோமீட்டர் பெர் ஹார். த ஆங்கிள் மேட் பை விச் டைரக்ஷன், தீட்டா கேட்குறாங்க. வித் ரெஸ்பெக்ட் டு ஃப்ளோ ஆஃப் த ரிவர் கேட்குறாங்க. அலாங் விச் ஹி ஷுட் ஸ்விம் ஸோ ஆஸ் டு ரீச் எ பாயிண்ட் எக்ஸாக்ட்லி ஆப்போசிட். நான் ஏன் அந்த டீச் பண்ணும் பொழுதே சில வேர்ட்ஸ் எல்லாம் சொல்கிறேன்னா, இதை பார்த்ததுமே இது என்ன கேஸுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான். அங்கே போய் குழப்பிட்டு உட்காந்துருக்கூடாது. உனக்கு எல்லாம் தெரியும், பட் இது என்ன கேஸுன்றதை கண்டுபிடிக்கணும்ல. அதனால தான் திரும்ப திரும்ப கிளாஸ் கவனின்னு சொன்னேன். ஸ்டார்டிங் பாயிண்ட் ஷுட் பி. சரி பை, என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண? வெறும் தீட்டா தான் கேட்குறேன். சைனா டேனா? டேனா? ஏன் டேனு? சைன் தீட்டா சார். சைனு, ரைட்டா? சைன் தான் யூஸ் பண்ணணும். சரி, இப்போ சைன் தீட்டா யூஸ் பண்ணி ஃபார்முலா ஆன்சர் கண்டுபிடிங்க. வருதான் பண்ணி. So 30 degrees. 30 டிகிரி. 30 டிகிரி. Sir. பை எவ்வளவு வந்ததா சொல்லுங்க. $60 sir. 60 டிகிரி. வேற? Sir, 120. 120. வேற?
120. 120 degrees. வேற ரைட் 30 டிகிரி யாருக்கெல்லாம் வந்திருக்கு? சார் 30 டிகிரி தான் சார். 30 டிகிரி தானா? ஆப்ஷன்ல இல்லையம்மா. சார் ஆனா sin 1/2 sin 1/2 30 டிகிரி தான், பட் ஆப்ஷன்ல இல்லையே. இப்போ அந்த 120 சொன்ன ஆட்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. சார் 90 டிகிரி பிளஸ் flow of river கேட்டிருக்காங்க சார். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஸ்டார்டிங்ல ஒரு பிட்டை போட்டு வந்தோம்ல 30 டிகிரி. ஒருவேளை இங்க ஆப்ஷன்ல 30 டிகிரி இருந்தா முதல்ல நீ செய்யறது 30 டிகிரி தான் டிக் பண்ணிருப்ப. இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, த ஆங்கிள் மேட் பை த டைரக்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஃப்ளோ ஆஃப் ரிவர். சின்ன சின்ன வார்த்தைகளையும் நுணுக்கமா படிக்கணும். அவங்க கேட்டிருக்கிறது இந்த 30 டிகிரி கேட்கல, வித் ரெஸ்பெக்ட் டு வெர்டிகல் கேட்கல, வித் ரெஸ்பெக்ட் டு ரிவர் ஃப்ளோ கேட்டிருக்காங்க. அதனால ஒரு 90யை சேர்த்துக்கணும். ஆங்கிள் 120 டிகிரி தான் ரொம்ப சரி. அப்ப சைன் தீட்டாவோடது வழக்கம் போல விஆர் பை விஎம் 1/2 30 டிகிரி. நீ எல்லாரும் ஈஸியா கண்டுபிடிச்சிருப்ப. ஆனா இங்க ஆப்ஷன்ல 30 டிகிரி இருந்துதான் மாட்டி இருந்திருப்பீங்க. பக்கத்துல ஆங்கிள் கொஷின் கேட்கறாங்கனால இந்த லெசன்ல மட்டும் இல்ல, எங்க வேணாலும் ஆங்கிள் கொஷின் கேட்கறாங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு வெர்டிகல் கேட்கறாங்களா, வித் ரெஸ்பெக்ட் டு ஹரிசாண்டல் கேட்கறாங்களா, இதை கவனிச்சு தான் நீங்க ஆப்ஷன் டிக் பண்ணணும். அப்ப இந்த கொஷினோட ஆன்சர் 120 டிகிரி. பாரு செம்ம ஈஸி தானே. பட் எங்க இருந்து கேட்டிருக்காங்க? வித் ரெஸ்பெக்ட் டு ஹரிசாண்டல்ல இருந்து கேட்டிருக்காங்க, அதாவது ரிவர் ஃப்ளோல இருந்து கேட்டிருக்காங்க. அப்போ 120 90 + 30 120 டிகிரி தான் டிக் பண்ணணும். ரைட்டா? எல்லாருக்கும் சம் கிளியரா? அப்படியே சூப்பரா இந்த 190 ஒன்று சால்வ் பண்ணிட்டு போங்க. அதே ஃபார்முலா தான். அது என்ன மேல இருக்கிற ஃபார்முலால இந்த கான்செப்ட்ன்றதை செக் பண்ணுங்க. என்ன கான்செப்ட் என்கிட்ட சொல்லும் முதல்ல. சம்ம நீங்க தான் போடணும். டேட்டா எடுத்து கொடுத்தாச்சு, சம் கொடுத்தாச்சு, ஃபார்முலா சொல்லி கொடுத்தாச்சு. என்ன கான்செப்ட் இது? கேஸ் 1 கேஸ் 2? கேஸ் 2 சார். கேஸ் Yes, 2 sir. கேஸ் 2னா லெஃப்டா நேராவா? லெஃப்ட் சார். லெஃப்ட். லெஃப்ட் சார். இதோ இருக்கு பாருங்க பை, இதுதான் மினிமம் டிஸ்டன்ஸ். அப்ப என்ன கேட்டிருக்காங்க? டைம் elapsed in rowing the boat கேட்டிருக்காங்க. முதல்ல டேட்டா எழுதிக்கோங்க. ஸ்பீட் வந்து மேனோடது 10 km/h. ஃபர்ஸ்ட் எழுது ஸ்டில் வாட்டர்ல. ரிவர் ஃப்ளோஸ் விஆர் வந்து 5 km/h. வித் ஆஃப் த ரிவர் வந்து 2 km. எல்லாமே கிலோமீட்டர்ல இருக்கு, பரவாயில்ல கேன்சல் ஆயிடும். த போட் என்ன கேட்டிருக்காங்கன்னா மினிமம் டிஸ்டன்ஸ் போகணும், டைம் கேட்டிருக்காங்க. அப்ப டைமுக்கு என்ன ஃபார்முலா? மினிமம் டிஸ்டன்ஸ்ல வாயத்தர d/vm சார். d/, மினிமம் டிஸ்டன்ஸ் கான்செப்ட்ல டைம் கண்டுபிடிக்க சொல்றாங்களே தவிர உன்னை மினிமம் டைம் ஏதாவது கேட்டிருக்காங்களா? கொஸ்டின் பாரு. மினிமம் டைம் கேக்குறாங்களா இல்ல டைம் ஆஃப் கிராசிங் கேக்குறாங்களா? மினிமம்